Hi students, Nitish Max plus 2 la chapter 2 complex numbers la exercise 2.8 la vara question number 4. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that. இந்த மாதிரி ஒரு 4 ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே ஒன்றா சேர்த்து கேட்கலாம், இல்லை எனி 2 கூட கேட்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம் தான் இது. ஓகேங்களா? கீழ்காண்பவைகளை நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த கிவனில் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். கிவன் 2 cos alpha equal to x plus 1 by x இருக்குங்க இல்லையா? இதை நம்ம வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இதை சால்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். 2 cos alpha equal to இதை கிராஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2x cos alphaன்னு வருது. ஸோ இப்போ ஒன்றா கொண்டு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x cos alpha ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு எக்ஸ் தவிர மைனஸ் 2 cos alpha, c வந்து 1. ஓகேங்களா? இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குவாட்ரடிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாட்ரடிக் ஃபார்முலாவில் இப்போ எழுதணும். ஸோ குவாட்ரடிக் ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூஸ் ஏபிசிலாம் இங்கே இருக்கிறதா சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் பின்னா இங்கேயும் மைனஸ் இருக்கிறதால 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா மைனஸ் 2 cos alpha ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். மைனஸ் 4 ஏவும் சியும் 1 தான். அப்போ 1 into 1 1 தான் வரும். சரிங்களா? பை இங்கே 2 into a 2. ஓகே, இப்போ இங்கே 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே 4 காமனாக எடுத்தால் cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1ன்னு வரும் பை 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 4 ரூட்டுக்குள்ளேருந்து 2ன்னு வந்துடும். ரூட் ஆஃப் இந்த cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்கு இல்லையா? அதாவது நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இல்லை சாரி இங்கே cos ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னா நமக்கு என்னன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு ஃபார்முலா. அதுவே ஆர்டர் சேஞ்சாக இருந்ததுன்னா இப்போ இதே cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1ன்னு வந்தால் இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். அவ்வளோதான். ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸ் முன்னாடி வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே i மைனஸ் 1ன்னு இருந்தால் i சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு சைன் ஆல்ஃபா பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 2வும் காமனாக எடுக்கிறப்போ 2 காமனாக எடுத்தால் cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் i சைன் ஆல்ஃபா பை 2. இந்த 2 கட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ therefore இங்கே 2 காமனாக எடுக்கிறோம். cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் i sin alpha ஹோல் டிவைடட் பை 2. இந்த 2 கட் ஆகிடும். அப்போது cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் i sin alpha இதுதான் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிற இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஓகேங்களா? இதில் ப்ளஸ் cos alpha ப்ளஸ் i sin alpha ஒரு சொல்யூஷன், cos alpha மைனஸ் i sin alpha ஒரு சொல்யூஷன். இங்கே நம்ம சம்முக்கு வந்து ஃபுல்லாகவே என்ன செய்கிறோன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக வச்சுக்கிறோம். அதாவது லேட் x ஈக்குவல் டு என்ன செய்கிறீங்கன்னா cos alpha ப்ளஸ் i sin alpha ப்ளஸ்ஸை வச்சு நம்ம ப்ரூஃபுங்களை இது பண்ணணும். ஓகேங்களா? சிமிலர்லி இதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இங்கே 2 cos alpha ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸா, அதே பேட்டர்னில் ஆல்ஃபாவுக்கு பதில் பீட்டா எக்ஸுக்கு பதில் ஒய்ன்னு இருக்கா? அப்போ therefore y ஈக்குவல் டு என்ன வரும்னா cos இங்கே ஆல்ஃபாவுக்கு பதில் பீட்டா ப்ளஸ் i sin பீட்டா. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ரூஃபும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப்
ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எழுதிக்கும். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எப்படின்னா x by y plus y by x equal to 2 cos of alpha minus betaன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது x by yன்னு இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிங்க. x by y equal to xோட ஆன்சர் என்னது? cos alpha plus I sin alpha by yன்னா cos beta plus I sin beta. ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் படி போலார் ஃபார்ம்ஸ் வந்து டிவைடில் இருந்தால் தீட்டாஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பை ஒய் இதுன்னா ஒய் பை எக்ஸ் எப்படி வரும்னா இதோட காஞ்சிகேட்டாக தான் வரும். அப்போது இந்த காஞ்சிகேட் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இங்கே மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போலார் ஃபார்ம் இது ப்ராப்பர்ட்டிஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸ் வந்து என்ன இருக்கோ அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? அதோட காஞ்சிகேட்டாக இங்கே ப்ளஸ்ன்னா மைனஸ், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டுத்தையும் therefore எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கேயே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஆட் பண்ணுறப்போ இந்த ரெண்டு டேர்மும் ப்ளஸ் மைனஸ் கட் ஆகிடும். ஸோ இது ஒரு காஸ் இது ஒரு காஸ், அப்போ 2 டைம்ஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஓவர். இதான ஃபஸ்ட்டு ப்ரூஃபு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ப்ரூஃப் என்னன்னு கொஸ்டின் எழுதிங்க. செகண்ட் ப்ரூஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2 வந்து xy minus 1 by xy, அதாவது xy minus 1 by xy equal to இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y sin alpha plus beta, 2y sin alpha plus beta. இதுதான் செகண்ட் கொஸ்டின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா x into yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல கண்டுபிடிங்க. x into y equal to xன்னா என்னது? cos alpha plus I sin alpha. இந்த கொஸ்டின் ஃபுல்லாக மறந்துடாதீங்க. எக்ஸ்ன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, ஒய்ன்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகேங்களா? இப்போது முன்ன வந்து போலார் ஃபார்ம் டிவைடில் இருந்தால் தீட்டாஸ் மைனஸ் பண்ணோம் இல்லையா? இங்கே போலார் ஃபார்ம் மல்டிப்ளைல இருந்தால் தீட்டாஸை ஆட் பண்ணணும். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்படி தீட்டாஸை ஆட் பண்ணணும். இது வந்து என்னது? எக்ஸ்ஒயோட ஆன்சர். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 1 by xy ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சிகேட் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? எஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதான ப்ரூஃபு. ஸோ xy மைனஸ் 1 by xy ஈக்குவல் டு xy ஈக்குவல் டு 1 by xy. இப்போ ஃபுல்லாக எழுதுகிறோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா plus I sin alpha plus beta. இப்போ minus 1 by xy என்றதால் இதை மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். மைனஸ் பண்ணுறப்போ அந்த செகண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும் இல்லை மைனஸ், அதனால் அப்படி போயிடும். ஸோ காஸ் ப்ளஸ் காஸ் மைனஸ் காஸ் கட் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் சைன் தான் இருக்கு. 2 டைம்ஸ் 2i sin alpha plus beta. ஸோ அதான ரெக்வயர்ட் ப்ரூஃபு. ஸோ செகண்ட் ப்ரூஃபும் ஓவர். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ப்ரூஃப் வந்து என்னன்னு பாருங்க. ஸோ தேர்ட் ப்ரூஃப் வந்து கொஸ்டின் தேர்ட் ப்ரூஃப் வந்து எழுதிடுவோம். தேர்ட் ப்ரூஃப் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x power m by y power n, okay, minus y power n by x power m equal to 2y sin m alpha minus n beta இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் எக்ஸ் பவர் எம் எக்ஸு ஒய் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் பவர் எம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா சாரி, ஹோல் பவர் எம்.
ஹோல் பவர் எம். அப்போ டிமாவரின் தியரம் படி உள்ளே வருமா, காஸ் எம் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் இன்ட்டு ஆல்ஃபா. இதுதான் வந்து என்னது எக்ஸ் பவர் எம்மோட ஆன்சர். ஓகே, அதே மாதிரி ஒய் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டு என்னது, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இதுக்கும் ஒய் பவர் என்னன்னு போடுறோம். ஸோ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். ஸோ அப்போ டிமாவரின் தியரம் படி காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஸோ முன்னாடி வர ரெண்டு ப்ரூஃபுக்கு எக்ஸ் ஒய்யே யூஸ் ஆச்சு. பட் இங்கே எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் வரதுனால ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிருவோம். நவ் இப்போ அந்த ஃபஸ்ட்டு செட்னாது எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் எம்மோட ஆன்சர் என்னது, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பை ஒய் பவர் என்னோட ஆன்சர் என்னது, காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஸோ இங்கேயும் ப்ரீவியஸ் சம் மாதிரி ஆஸ் யூஸ்வல் போலார் ஃபார்ம் டிவைடில் இருந்தால் தீட்டாஸ் மைனஸ் பண்ணும். காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னோட ஆன்சர். இப்போ கொஸ்டினில் பார்த்தா ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்மும் தேவைப்படுது இல்லையா? அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்னா இதோட காஞ்சிகேட் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆன்சரே என்ன பண்ண சொல்கிறாங்க, சப்ட்ராக்ஷன். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு செட்டோட ஆன்சர் வந்து காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. செகண்ட் செட் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது மைனஸ் வந்துடும். மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான். இப்போது ப்ளஸ் காஸ் மைனஸ் காஸ் கட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக ஐ 2y இல்லையா? அப்போ 2y சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதுதான் இந்த சம்மோட ஃப்ரூட். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் ஓவர். இப்போ ஃபோர்த் ஒன். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ஈக்குவல் டு 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இது ஃபோர்த் ஒன். ஸோ இங்கேயும் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் பவர் எம் என்னது, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. இதுதான் வந்து எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என்னன்னா காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போலார் ஃபார்ம்ஸ் மல்டிப்ளைல வந்தால் தீட்டாஸ் ஆட் பண்ணுன்ற கான்செப்ட் படி காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ரெசிப்ரோக்கலும் தேவைப்படுறதால 1 பை எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என்னன்னா இதோட காஞ்சிகேட் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ஆட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளஸ் செட்டு மைனஸ் செட்டு கட் ஆகிடும். இது காசு, இது ஒரு காசு. அப்போ 2 டைம்ஸ் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபோர்த்து ப்ரூஃப். ஸோ இந்த எல்லா 4 சப்டிவிஷனுக்கும் முதல்ல அந்த கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஒரு ஈக்குவேஷன், அதாவது கிவனை வச்சு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கொண்டு வந்து அதுலேருந்து எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு
தென் ஒவ்வொரு செட்டுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.